வருது? யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். உங்களுடைய இலா ஒரே ஒருவன் தான் என்பதை எனக்கு வகை சேர உனக்கு இல்லை. அப்ப அது என்னது வலியுறுத்தி சொல்றேன். அப்போ இதா ஒருவன் தாங்கிறது வகை மூலமா வந்துச்சு. யாரோ நான் அறிவாளி சேர்ந்து கண்டுபிடிச்சது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். உங்களுடைய இலா ஒருவன் தான் என்பதை யூஹா இலைய அல்லாஹ் எனக்கு வகை செய்யறான்னு சொன்னாங்க. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தத்துவம் 1000 அறிவாளிகள் என்ன சொல்றாங்க. புத்தர் மகான் காட்டுல போய் தவம் இருந்தார் அப்படி கண்டுபிடிச்சார். அவர் காட்டுல இருந்தார் அவர் அப்படி கண்டுபிடிச்சார். பலரும் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி பெருமானாரோ அவர்கள் தவம் இருந்து கண்டுபிடித்தது அல்ல, அல்லாஹ் வஹி மூலமாக சொன்னார். அன்னமா இலாஹும் இலாஹும் வாஹித். இலா யாருங்க? வாஹித். அல்லாஹ் அஹத், இலா வாஹித். விளங்கி குல் ஹுவல்லாஹு அஹத் வ இலாஹும் இலாஹும் வாஹித். அரே அல்லாஹ் அது இலா வாஹித் சம்ஜோ சமஜ்கே ஜப். ஆகம்பர்களே என்ன தெரிஞ்சுங்க? இன்னொரு அழுத்தமா சொல்லுங்க. நாளைக்கு சொல்றது இன்னைக்கு சொல்லிக்காம. வணக்கத்துக்குரிய நாயன் யாருமே இல்லை. சாப்பிடாம 11 மணிக்கு சொல்லுங்க. உங்க மேல நான் மன்னிச்சுக்கிறேன். நான் சாப்பிட்டு வந்தேன். நான் 7 மணிக்கு சாப்பிட்டேன். அதனால தெம்பா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ பாவம் சாப்பிடாத 3 நாள் சாப்பிடாத மாதிரி சத்தம் முடியும். வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. ஹயாத்தா உலகமே ஹயாத்தா. நண்பர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அது காரணம் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹ் சொல்லிட்டீங்க அர்த்தமா இல்ல. அதற்கு காரணம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. இதான் இது. அப்போ தேவையை யார் பூர்த்தி செய்யறா? அல்லாஹ்வே தான் செய்யறான். லா ஷரீக லஹ். அதுல யாரையும் பங்காளி அல்லாஹ் சேர்க்கவில்லை சொல்றாங்க. அதை விளங்கி யாரும் அதுக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான். ஏன்? அல்லாஹ் எப்பவுமே தனித்த வஹதஹு லா ஷரீக, அவனுக்கு இணை சொல்லுகிறேன். உன் தேவையை பூர்த்தி செய்வது அல்லாஹ் பிற சிருஷ்டிகளை பங்காளியாக சேர்த்தால், மற்ற சிருஷ்டிகளுடைய தயவை அல்லாஹ் நாடினால் நீ வணக்கத்தில் மற்றவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும். கர்ம வராது. இப்போ இங்கே பின்னால் வச்சிருக்கு. இது காத்து வருது. என பேசும்போது எனக்கு வேறு சகாயமா இருக்கு. இப்ப இந்த ஃபேனை கொண்டு, ஃபேன் என்ற மின் விசிறியை கொண்டு நம்முடைய தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. बोल के मार जाना. अरे यही कलमा पढ़ के मारना है. दिल करी मारो बोलिंदा शाद भला तमु तो महिला اللهم اغفر لنا بالسعادة وجعلنا بكلمة الشهادة. الله நம்மளுடைய மரணத்தை முடிவு சீரழி தனமாக்கி வைக்கணும். கடைசியில் இதுதான் சொல்லிட்டு போகணும். நான் என்ன சொல்றேன், இந்த மின் விசிறியை கொண்டு நம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். முந்தைய விளங்குறது சிரமமா போச்சு. நானே தெரியும் சத்தம் உடந்துக்கிறோம் யோசிக்கிறாங்க போட்டு அப்படி விளங்குறதுக்கு சிரமம் ஆகினால். இப்ப அதே மாதிரி நான் எதுல உட்கார்ந்து இருக்கிறேன், நாற்காலியை அமர்வதற்கு ஆசனமாக கொடுத்து உதவி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. அவ்வளவு நீ போய் ஆகணும். தாளிப்பதற்கு கருவேப்பிலையை கொடுத்து ஆனந்தரம் ஒரு ருசியை தரக்கூடியவன் யாரும் இல்லை. நீ பிரம்மாண்டமான மலைகள், கடல்கள், சூரியன், சந்திரன் அனைத்திலிருந்தும் கடுகு கசகசாவும் வந்தான், கருவேப்பிலையும் வந்தான். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் உன் தேவையை கடுகு அளவுக்கு பூர்த்தி செய்வதாக நீ உணர்ந்தால் அவர்களுக்கு வணக்கத்தை நீ பங்கு கொடுக்கிறேன். உலூஹியத்தை நீ பங்கு கொடுக்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா முஹ்தாஜ் இல்லை. நாம் யார்? தேவை உள்ளவர்கள், முழுமையாக தேவை உள்ளவர்கள். ஹமதன் முஹ்தாஜ், ஒவ்வொரு வினாடியும் தேவை உள்ளவர்கள். அல்லாஹ் யார்? ஒவ்வொரு வினாடியும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் பேர் இலா.
இலான்னு சொன்னா முகத்தாஜ் இல்லை, தேவைகளை பூர்த்தி. நாம் யார்? முகத்தாஜ், தேவை உள்ளவர். அதுக்காக தாங்க தேவையை நமக்கு வச்சா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இது தாரீஃபி மானா. அதனுடைய விரிவுரையிலே இது வரும். ஏன் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும்? அவன் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்திக்கிறான். வேறு யாரும் அவன் தான் பங்காளியை சேர்க்கல. சூரியன் சுயமாக நம்ம தேவை பூர்த்தி, சந்திரன் சுயமாக பூர்த்தி, இந்த பூமி சுயமாக நம்மை சுமக்கையில். பூமியா சுமந்துட்டு இருக்கு, கடல்ல போகும்போது கப்பலா சுமந்துட்டு இருக்கு. உன்னை தரையிலையும் கடலிலையும் நாம் சுமந்திருக்கிறோம். கடல் என்ன சுமக்கும், பூமி என்ன சுமக்கும் விளங்காது. அல்லாஹ்வை ஒரு பக்கம், இதை ஒரு பக்கமாக ஆக்குறதுனால சிரமம். அதனால மக்கள் ஆரம்பத்தில் ஏற்க மறுத்தார். இதற்கு தைரியத்துக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் வழங்குற ஆற்றல் இல்லாத, அதனால பயமா இருக்கு சொல்லுவாங்க. கல்வி முன்னாச பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. அல்லா கதறி உத்தரவும் அவருடைய அறிவுக்கு ஏற்படும். விளங்காததெல்லாம் உங்களுக்கு சொல்லி நீங்க இந்த பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷனா போயிடும். அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா 2 நாளா நான் பதுங்கி இருக்கும். 2 நாளா உள்ள படுக்கையில் இருக்க மாட்டேங்கிறாங்க, சிங்க மாதிரி வெளியில வந்து. அப்படி ஒரு புகழை தேடிக்கிட்டு போறது ஆசை. ஆனா ஒரு அமானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. திருக்கலிமாவுடைய விளக்கங்கள் அல்லாஹ் என் ஷேக் நாயகத்தின் மூலியமா என் நெஞ்சில் போட்டிருக்கிறாங்க. அதை உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கு. நீங்களும் வாங்க கடமைப்பட்டிருக்கீங்க. ஆனா உங்களுடைய தேவைகள், உங்களுடைய நிலைகள் இதை முந்தி விளங்கினால் நண்பர்கள் யாரு கொடுக்கிறான், யாரு பூர்த்தி செய்யறான்னு தெரியலன்னு சொன்னா அந்த அல்லாஹ் சந்தோஷம். சுக்குரு கேள்விப்பட்டிருப்பீங்க. சுக்குரு செய்து நன்றி செலுத்து. நன்றி செலுத்த செலுத்த அந்த நியமத்து என்ன ஆகுது? நன்றி செலுத்த செலுத்த நியமத்து என்ன சக்கரத்தும் அசீதன். நீங்க நன்றி செலுத்த நியமத்து அதிகம். மசீத் நன்றி செலுத்தக்கூடிய மேலும் மேலும் அந்த நியமத்துகளை பெறுவதற்கு தகுதி உள்ளவரா. நன்றின்னா என்ன? ஆனாதானா சோறு போட்டாரு தொண்டை ஒளி வரைக்கும் பிடிச்சிட்டு மேமிச்சமாக என்ன செய்யறதா? ஒன்ன புகழாட்டி நீ கோச்சுக்குவியே, ஆகையினால உன்னையும் கொஞ்சம் புகழ்ந்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அத்தாமனா. அப்படி இல்லை, அத்தாமனாவுக்கு நீ விளக்கம் எங்க இருந்து கொண்டு வரணும்? இந்த எங்களுக்கு உணவான அரிசியை, எங்களுக்கு தேவையான உணவு அரிசி சோறு, அதற்காக வேண்டி, அது முளைப்பதற்காக வேண்டி பூமியை படைத்தவன் யாரும் இல்லை. அதற்கு வித்தாக நெல்லை கொடுத்தவன் யாரும் இல்லை. அந்த நெல்லில் அரிசி நம் வரைக்கும் வந்து சேருவதற்கு வரைக்கும் பாதுகாப்புக்காக அதுக்கு மேல் தோலை கொடுத்தவன் யாரும் இல்லை. இப்படி நீ வந்தவன் பூமியை அகற்றி அரிசியை கொடுத்தவன். மறுபடியும் அரிசியை கொண்டு புடைச்சு கல்லு பார்த்து முளத்துல நம்ம வீட்டு சீதைகள் தாய்மார்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் சம்பந்தப்படும். இல்லைன்னால நீ முழங்கணும். கடைசியில இப்ப சமையல்காரர் சமைத்து கட்டையில எத்தனை ஆயிரம் கையாச்சு. பூமியை உழுதது எத்தனை பேர்? டிராக்டர் போட்டு உழுது, கலப்பை போட்டு உழுது. உழுதது எத்தனை கை? விலை விட்டது எத்தனை பேர்? நாத்து பறிச்சது எத்தனை பேர்? நடவு நட்டது எத்தனை கை? அறுப்படுத்தது, களை எடுத்தது, அறுப்படுத்தது, கட்டடிச்சது, நெல்லை புடைச்சது, தூத்துனது, பிறகு அரைச்சது, பிறகு மூட்டை கட்டினது, கடையில நம்ம வீட்டுல உணவு புடைச்சது, நம்ம போய் தாய்மார்களது கழுகி சோறாக்குறது, எத்தனை லட்ச கை வேலை செஞ்சிருக்கு. இப்ப என்ன சொல்லலாம்? யாருதான் இந்த லட்சக்கணக்கான கரங்களை கொண்டு, லட்சக்கணக்கான கைகளை கொண்டு எங்களுக்கு ஒரு தட்டு சோறு கொடுத்தீங்க, இந்த தேவையை பூர்த்தி யாரும் இல்லை. இது வந்தா தான் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இலவசமா அல்லாஹ் வணங்கிட்டு நண்பர்களே, அதனால்தான் வணங்க மாட்டேங்கிறாங்க. மனுஷன் எந்த ஊருக்கு போனாலும் 100க்கு 5 பேர் தான் கொடுக்குறோம். பாக்கி பேர் தான் அல்லாஹ் பிடிக்கலையா? இல்ல அல்லாஹ் மேல கோபம், அல்லாஹ் மேல வெறுப்பா? இல்ல, வணங்க வேண்டிய அவசியம் தெரியல. அல்லாஹ்வை வணங்குவதுதான் நியாயம்ங்கிற நியாய உணர்வு வரல. ஏன் அவன் தான் வணங்கிட்டு? இப்ப நீங்க தான் சொல்றீங்க பூமியை உழுது அதை பதப்படுத்தி அதுல வேற விட்டு நாத்து பறிச்சு நாத்தை நட்டு களை எடுத்து தண்ணீர் பாய்ச்சி அது நெல்லு முளைச்சோட அறுப்பறுத்து கட்டடிச்சு
இப்படி செய்யற வரைக்கும் ஆயிரக்கணக்கான கை வேலை செஞ்சிருக்கு. இந்த 1000 கையை படைச்சவன் அல்ல, இந்த 1000 பேர் கூட இருக்கிறவன் அல்ல, அவன் தான் நம்ம தேவையை பூர்த்தி. நீங்க விளங்குறீங்க. இது விளங்குறதுனால கல்வி என்ன சொல்லுது? அந்த அல்லாவுக்கு நம்ம மரியாதை செஞ்சுதான் ஆகணும். அந்த அல்லாவை வணங்குவது தானே நியாயம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் கொடுத்து நியாய உணர்வை கற்பித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40வது வயசுல நுபுவத்து கிடைச்சிருக்கு. இந்த உங்களுடைய விளக்கத்துக்காக சொல்றேன். பூமியில வந்துங்க சில பேர் வாதிக்கிறான் 40ல தானே நுபுவத்து வந்துச்சு, வேணாம். அப்ப முந்தி வெறும் ஆளா இருந்தாங்க. பெருமானார் எப்ப நபியா இருந்தா நபியும் ஆதமும் பைனர் மாய் வந்தி பைனர் ரூஹி வல் ஜஸத். நபியுடைய சரீரம், நபியுடைய பெருமானார் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரீரம் சேரும் சகதியுமாக இன்னும் உருவமே அமைக்கப்படாம இருந்துச்சே, அப்பவே நான் நபியா தான் இருந்தேன்னு பெருமானார். அவர்கள் தாங்கள் நபி என்பதை பிரகடனப்படுத்தியது 40வது வயசு. 40வது வயசுல அல்லாஹ் உத்தரவு போட்டார், நபியே ஹபீபே, நீங்க நபி என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள், நபியுடைய தூதைக்கு எழுப்பினார்கள். என்னை தவிர யாரும் தேவையை பூர்த்தி செய்ய இல்லை என்ற தத்துவத்தை மக்களுக்கு பிரத்யட்சமாக நீங்க எடுத்துரைப்பீராக, அதை நிரூபித்து காட்டுவீராக. இந்த தொழுவாதம் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஆமா, அல்லாஹ் தான் படைச்சு, அல்லாஹ் படைச்சா உண்மை. கை கால கொடுத்தா, கண்ணு முக கொடுத்தா, அறிவை கொடுத்தா, ஆற்றலை கொடுத்தா, எல்லாம் கொடுத்தா. படைச்சுட்டா அல்லாஹ் விட்டுட்டானே, எப்படியாச்சும் பொழைச்சுக்கன்னு விட்டானே. இப்ப நாமளா தானே பொழைக்கிறோம். மனுஷனுக்கு இடையில சிந்தனை இருக்குல்ல, அது வந்தா கெடுக்கவும் செய்யும், அதை நிமித்தவும் செய்யும். இப்ப அவருக்கு தப்பான சிந்தனை என்ன வருது? அல்லாஹ் தான் படைச்சு விட்டுட்டானே, நீ எப்படியாச்சும் பொழைச்சுக்கணும். உள்ள குட்டி வேற இருக்கு, நான் என்ன செய்யணும்? தொழுவ போனா சம்பாதிக்கிறது கெட்டு போகுது. அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்தா நாம பொழுதுக்கு வணங்கிக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப பேர் நியாயம் பேசுறோம். அதுல அல்லாஹ் கொஞ்சம் அட்வான்ஸா வருஷத்துக்கு உள்ள உணவு அட்வான்ஸா கொடுத்துட்டு சொல்லணும். நான் பள்ளிவாசலை விட்டு வெளியில போறேன், பொழுதுக்கு பள்ளிவாசல் இருக்கும். அப்ப அவன் இப்ப அவன் என்ன முறையிடான், என்ன வாதம் தெரியல. அல்லாஹ் தான் என்ன படைச்சு விட்டா, நீயா பொழைச்சிக்கன்னு நீ எப்படியாச்சும் போட்டு விட்டான். எமிரேட்ஸ்ல போய் பொழைச்சிக்க, சவுதியில போய் பொழைச்சிக்க, மலேசியாவுக்குள்ள போய் ஒரு பெர்மிட் வாங்கி பொழைச்சிக்க, எப்படியாச்சும் பொழைச்சிக்கன்னு விட்டான். அவன் தேவையை பூர்த்தி செஞ்சுட்டா தான் நான் உல்லாசமா வணங்குவேன்னு. நீங்க என் கூட சேர்ந்து செஞ்சுக்கணும். நீங்க ஒரு பக்கம் வேலையா போனாலும் செஞ்சுக்க கூடாது, அதெல்லாம் பின்னால போய் மறுபடியும் செஞ்சுக்கணும். விளங்குச்சுங்களா? அப்ப மனுஷனுக்கு உள்ளது என்ன வருது? அல்லாஹ் சகாயம் செய்யணும். அல்லாஹ் சகாயம் செய்யறது கண்ணுக்கு தெரியல, அது அறிவுக்கு எட்டல. அதனால மனுஷன் சீக்கிரம் அல்லாஹ் விட்டு போயிருவான். அல்லாஹ் நமக்கு எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. அப்போ இவன் வணங்குறவன் எப்படி? அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்வதை உணராம வணங்குறான்னு அல்லாஹ்வுக்கு சகாயம் செய்ய. ஆண்டவனே பார்த்துக்க, நீ பாட்டுக்கு அரசியல் எடுத்துக்கிட்டு என்ன படைச்சு விட்டுவிட்டு நான் சந்தியில நிக்கிறேன், நானாக ரத்த நேர்மையை கொண்டு சம்பாதிக்கிறேன், உனக்கு இலவசமா தூடுறேன். அப்படிதான் தூடுறான். அல்லாஹ்வுக்கு சகாயம் செய்யறான். சொல்லு, நான் நோம்பு சகாயம் செய்யறேன். அல்லாஹ் பாதுகாப்பாங்க. இடைவிடாது ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே. ஆகையினால ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை நாம் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். வணக்கம் என்பது 24 மணி நேரம். நல்லா கவனிச்சு, வணக்கம் எவ்வளவு நேரங்க? 24. எதுவரை 24 மணி நேரம் வீதம் எவ்வளவு காலம் வணங்க வேண்டும்? வாபூது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், மவுத் வர வரைக்கும். தொழுகை அப்படியே. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூத். தொழுகை நிர்ணயிக்கப்பட்ட நேரங்கள் வகுக்கப்படும். நீ ஃபஜ்ர் தொழுது முடிச்சே ظஹர் வரைக்கும் தொழுகை. இஷ்ராக் இருக்கு, துஹா இருக்கு, அது நஃபில். பரதான தொழுகை ஃபஜ்ருக்கு பிறகு. ஃபஜ்ர் நீ 2 ரக்காத் தொழுதுட்டே பெருமானாருடைய சுன்னத் 2 ரக்காத் தொழுது போ, பூமியில போ, நல்லது சம்பாதி சாப்பிட்டு உல்லாசமா இருக்கு. மறுபடியும் ظஹருக்கு தவணை கொடுக்கணும். அப்போ தொழுகை 5 நேரங்கள். 5 நேரத்து தொழுகைக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு நேர தொழுகைக்கு அரை மணி நேரம் வைத்தால்
இஸ்திஞ்சா வீட்டுக்கு போய் சுத்தம் செஞ்சு வந்து ஒது எடுத்து தொழுவத்துக்கு எல்லாம் சேர்த்து துவா ஓதி முடிக்க 1/2 மணி நேரம் வச்சா 5 நேரம் தொழுகைக்கு எவ்வளவு நேரம்? 2.5 மணி. அப்ப 2.5 மணி நேரம் இந்த தொழுகை மட்டும் வழக்கமாக இருந்தால் சொல்றாங்க, தொழுகை மட்டும் வழக்கமாக இருந்தால் நீ ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் தான் இருந்தாலும் அந்த 2.5 மணி நேரம் தான் நீ அருமையா இருக்கு. அப்படி அர்த்தம் ஆயிடும். அப்ப 2.5 மணி நேரம் வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை. அப்ப பாக்கி 21 மணி நேரம் வணக்கம் இருக்கா இல்லையா? வணக்கம் எப்போது இருக்குங்க? ஒவ்வொரு வினாடியும் வணக்கம். ஒவ்வொரு வினாடியும் நீ வணங்கக்கூடிய அடிமைதான் அல்லாஹ். உன் எஜமானன் வணக்கத்துக்குரிய மாபூது தான். அல்லாஹ் மாபூது தான், நீ ஆபீது தான். ஆபித்கா நாம் இபாதத். ஆபீதுடைய செயலுக்கு பேர் இபாதத். உன்னுடைய முழு வாழ்க்கை வணக்கம். ஆனா நீ விளங்கி செய்ய